தேவனுடைய சமூகத்தில் வர முடியாத பாவிகளாக இருந்த நாம், தகுதி இல்லாதவர்களாக தூரத்தில் இருந்த நாம் சொல்லி தூரமாக இருந்தவர்கள் இப்போ கிட்டி சேர்ந்திருக்கிறோம். எப்படி சேர்ந்திருக்கிறோம்? அப்படி ரத்தத்தினாலே கிட்டி சேர்ந்திருக்கிறோம். தேவ தூதர்கள் கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சபை என்கிறது அவர்களை பொறுத்த ஒரு பெரிய அற்புதம். ரட்சிக்க முடியாத மனிதர்களை எப்படி ரட்சித்தார் கர்த்தர், எப்படி ரட்சிப்பு நடந்ததுங்கிறத அவர்கள் அலசி ஆராய்கிறார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்து புதிய ஏற்பாட்டு பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் போது எதை பிரசங்கிக்கிறார்களாம்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது தீர்க்க தரிசனத்தை, இவருடைய பிறப்பு இறப்பு எல்லாத்தை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கே புரியல என்ன சொல்கிறாங்கன்னு. சிலரெல்லாம் கேட்ட பார்த்தாங்களா என்னங்க இதுன்னு. கடவுள் சொல்கிறாரு, இது உனக்கு இல்லை, பின்னால் வர எந்த தலைமுறைக்கு விளங்கணுமோ அவங்களுக்கு விளங்கும்ட்டார். ஒன்றும் விளங்காமலே சிலரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் விளங்காததை, தேவதூதர்களுக்கு இதுவரை விளங்காததை இன்றைக்கு சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவதூதர்கள் அதை உற்று நோக்கி கொள்ள ஆசையாயிருக்கிறார்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். என்ன பார்க்குறாங்க? என்ன ஞானம், கடவுளுடைய ஞானம். எப்பேற்பட்ட செய்ய முடியாத செஞ்சு முடிச்சிட்டாருங்கிறத அவர்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்களாம். ஒரு நாள் வரப்போகுது, அன்றைக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட போகிறாங்க, இன்னும் வியக்க போகிறாங்க. ஏன் தெரியுமா? நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்கி காமிப்பார். ஆக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு, வா இங்கே பாரு, ஏதாவது ஒரு கரை கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது ஒரு ஸ்பாட்டு காமி பார்க்கலாம். இவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தான், அவனை ரட்சித்தேன், என் பிள்ளையாக்குனேன், எவ்வளோ குறைகள் இருந்தது, எவ்வளோ தவறு இருந்தது, எவ்வளோ பிழைகள் இருந்தது, எவ்வளோ கரை தரையெல்லாம் இருந்தது, ஒன்று காமி பார்க்கலான்னா அவன் தேடி தேடி பார்ப்பாங்களாம், ஒன்றுமே இருக்காது. அதை குறித்து பெருமைப்பட்டு கொள்வாராம் ஆண்டவர். என்னால் என்ன செய்ய முடிஞ்சது பாரு, நான் எப்பேற்பட்ட ரட்சகர்னு பாரு, எப்படி மகிமை உள்ளவனாக மாற்றியிருக்கேன்னு பாருன்னு பெருமைப்பட்டு கொள்வாராம்.